வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டாபிக் வைஸ் பியூக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்க்க போகிறது சர்க்யூட் தியரியில இருக்கக்கூடிய ஆர்எல் அண்ட் ஆர்சி சர்க்யூட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுங்க. ஆர்எல் அண்ட் ஆர்சி சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய டாபிக். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் மேல கிரியேட் ஆகும். கான்செப்ட்ஸ் கொஞ்சம் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் வச்சு உங்களால கண்டிப்பா ஆர்எல் அண்ட் ஆர்சி சர்க்யூட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. A DC voltage V is applied at time t equal to 0 to a series RC circuit. The steady state current is. இந்த கொஸ்டின்ல ஒரு ஆர்சி சர்க்யூட் பத்தி சொல்லியிருக்காங்க. சீரிஸ் ஆர்சி சர்க்யூட்ஸ் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு சர்க்யூட்லாம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வரைகிறேன். ஒரு தியரிட்டிக்கலா ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சர்க்யூட்டா நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு டிசி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர் அண்ட் சி சீரீஸ்ல இருக்கு. அட் டைம் டி ஈக்குவல் டு 0 தான் டிசி வோல்டேஜ் அப்ளை ஆகுது. அதனால இங்க ஒரு சுவிட்ச் இருக்கிறதா அசியூம் பண்ணுவோம். ஸோ டி ஈக்குவல் டு 0 சுவிட்ச் அப்ளை ஆகுது. ஸ்டடி ஸ்டேட் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஸ்டேட்ல அது ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும். கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஸ்டேட்ல ஓப்பன் சர்க்யூட் ஆயிடும். அண்ட் இனிஷியல் கண்டிஷனா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்ல ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கும். இது கெப்பாசிட்டர் கூட. ஓகே. ஸ்டடி ஸ்டேட் கரண்ட் சொல்லும்போது இங்க கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகுறதுனால கரண்ட் என்னவாகும்? ஃப்ளோ ஆகாது. கரண்ட் ஃப்ளோ ஆகாதனால ஸ்டடி ஸ்டேட் கரண்ட்ன்றது என்ன இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி 0. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல இசிஇ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. When a DC voltage of 100 volt is applied to a circuit having R equal to 10 ohm and L equal to 10 Henry connected in series, the current after 0.1 second after switching on and the time taken to reach half of its final values are. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆர் அண்ட் எல் கனெக்ட் ஆயிருக்கு. சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சர்க்யூட்டா வரையும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசி சோர்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஒரு சுவிட்ச் இருக்க மாதிரி போட்டிருப்போம். அண்ட் தென் இங்க ஆர் இருக்கு, ஒரு இண்டக்டர் இருக்கு. ஓகேங்களா? ஆர்எல் சர்க்யூட் இருக்கு. வோல்டேஜோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? டிசி வோல்டேஜ் 100 வோல்ட்னு இருக்காங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ஓம், இண்டக்டரோட வேல்யூ 10 ஹென்ரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஆஃப்டர் 0.1 செகண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டைம் இந்த கரண்டோட ஃபைனல் வேல்யூல ஆஃப் வேல்யூ ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த சுவிட்ச் வந்து டி ஈக்குவல் டு 0 டைம்ல தான் க்ளோஸ் பண்றாங்க. ஓகே. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் ரீச் ஆகும். ஸ்டடி ஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னது? இண்டக்டர். இண்டக்டர் ஏன்னா ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேட்லயும் ஃபைனல் ஸ்டேட்லயும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஆனா கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். வேற மாதிரி அப்படின்னா இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ல சுவிட்ச் ஆப்ரேட் ஆகும்போது ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். இதுவே கெப்பாசிட்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகும், ஃபைனல் கண்டிஷன்ல ஓப்பன் சர்க்யூட் ஆகும் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டடி ஸ்டேட் ஃபைனல் கண்டிஷன் ஆர் ஸ்டடி ஸ்டேட்ல ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிரான்சியன்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கரண்ட் கேட்பாங்க அல்லது வோல்டேஜ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். ஓகேங்களா? இங்க டவுன்றது டைம் கான்ஸ்டன்ட். ஆர்எல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டவோட வேல்யூன்றது எல் பை ஆர்னு வரும். ஓகேங்களா? இது டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஓகே. நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கரண்ட்டை பத்தி தான் கேட்கறாங்க. அதனால ஐ ஆஃப் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இது வோல்டேஜா இருந்துச்சுன்னா வி ஆஃப் டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து சேம் தான். எல்லாத்துக்கும் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் சேமா தான் வரும். இப்போ ஃபைனல் வேல்யூ அப்படின்னா என்னன்னா இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுது. சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம்
ஸ்டடி ஸ்டேட்ல என்ன இருக்கும்? ஓகேங்களா? ஆஃப்டர் லாங் டைம் என்ன இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ. இந்த ஃபைனல் வேல்யூன்றத பொறுத்தவரைக்கும் கரண்ட்ட தான் கேட்கறதுனால, இங்க கரண்ட் என்ன ஃபைனலா ஃப்ளோ ஆகும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த இண்டக்டரா இருக்கிறதுனால என்ன ஆகும்? ஃபைனல் ஸ்டேட்ல என்ன இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா, அது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட்ன்றது 100 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ஓம். இப்போ உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியர் வரும். ஓகேங்களா? இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, t = 0ல ஸ்விட்ச குளோஸ் பண்ணும்பொழுது, இனிஷியலா என்ன இருக்கும்? இண்டக்டர் வந்து ஓப்பனா இருக்கும். அப்ப இண்டக்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப இனிஷியல் வேல்யூன்றது 0, ஃபைனல் வேல்யூன்றது 10. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 10 பிளஸ் 0 மைனஸ் 10 இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 10 இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். ஓகே. டவோட வேல்யூ என்னது? டவோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட்டுக்கு எல் பை ஆர். எல்லோட வேல்யூ 10 ஹென்றி கொடுத்துருந்தாங்க. ஆரோட வேல்யூ 10 ஓம் கொடுத்துருக்காங்க. டவுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் வரும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை 1ன்னு வரும். ஸோ தட் இஸ் 1 டீன்னு வரும். ஓகேங்களா? நம்ம இது வந்து ஜெனரலைஸ்டு எக்ஸ்பிரஷன் ஐ ஆஃப் டியோடது. நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன? 0.1 செகண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? அப்போ இங்க டைம் க்கு பதிலா நம்ம 0.1 செகண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஐ ஆஃப் 0.1 செகண்ட்ல என்ன வரும் அப்படின்னா 10 இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 0.1 அப்படின்னு வரும். ஸோ இது வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 0.952 ஆம்பியர்னு வரும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.95 ஆம்பியர் வரும். கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஏல 0.95 ஆம்பியர் இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் டிலயும் இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம ரெண்டாவது வேல்யூவான இருந்தது. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 ஆம்பியர்ன்றது ஃபைனல் வேல்யூ. இந்த 10 ஆம்பியர்லன்றது ஆஃப் ஆஃப் த ஃபைனல் வேல்யூன்றது 5 ஆம்பியர். அப்ப இந்த 5 ஆம்பியர் வரதுக்கான டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதே எக்ஸ்பிரஷன்ல ஐ ஆஃப் டி யோட வேல்யூ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆம்பியரா இருக்கு. அப்போ 10 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. டவோட வேல்யூ 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமோட வேல்யூ கிடைக்கும். இந்த டைமோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.93 செகண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிடைச்சது 0.1 செகண்ட்ல கரண்டோட வேல்யூ 0.95 ஆம்பியர் அண்ட் கரண்டோட ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஆர் ரெடியூஸ் ஆகிறதுக்கான டைம் பாத்தீங்க அப்படின்னா 0.693 செகண்ட்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 0.95 ஆம்பியர் அண்ட் 0.693 செகண்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இந்த நெட்வொர்க் the switch has been in closed position for long time. At t equal to 0 the switch is opened. The current through the induction is இண்டக்ஷன் கிடையாது ஆக்சுவலா இது இண்டக்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்யூட்ல சுவிட்ச்ன்றது க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் a longer டைம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச்ன்றது ஓபன் ஆகுது. ஓகேங்களா? சுவிட்ச் ஓபன் ஆகுது. அப்போ கரண்டோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கரண்டோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். ஓகேங்களா? மைனஸ் டி பை டவுன் வரும். இதுல ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ அண்ட் டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா கரண்டோட எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருந்து லாங்கர் டைம்ல இருந்தது. அதுக்கப்புறம் சுவிட்ச் t ஈக்குவல் டு 0ல சுவிட்ச் ஓபன் ஆகுது. ஓகேங்களா? இங்க ஃபைனல் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா சுவிட்ச் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகும் அதுதான் ஃபைனல் வேல்யூ. ஓகே. சுவிட்ச் க்ளோஸ் ஆனது இருக்கும்போது இனிஷியலா எவ்வளவு கரண்ட் இருந்தது அதுதான் இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? இங்க டைம் லைன் படி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது 0. ஸோ அதுக்கு அடுத்ததா வர்றது வந்து 0 பிளஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது 0 மைனஸ். ஓகேங்களா? தென் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டின்றது வரும். இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி வரும். இந்த t ஈக்குவல் டு 0ல சுவிட்ச் ஓபன் பண்றாங்களா இல்ல க்ளோஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம டைம் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்தது எல்லாமே ஸ்டடி ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே இங்க வந்து இங்க இன்ஃபினிட்டி போகும்போது இங்கேயும் ஸ்டடி ஸ்டேட் தான் ஆகும். ஓகேங்களா?
அண்ட் இனிஷியல் வேல்யூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸ். தட் இஸ் இண்டக்டர் ரொம்ப நேரம் சுவிட்ச் ரொம்ப நேரம் குளோஸா இருக்கும் பொழுது, இண்டக்டர்ன்றது என்னது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும். இப்ப அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பேரலல் சர்க்யூட்ல இங்கேயும் ஷார்ட் ஆயிடும். இது வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் கரண்ட், இனிஷியல் வேல்யூ. தட் இஸ் t ஈக்குவல் டூ 0ல சுவிட்ச ஓப்பன் பண்ணும் பொழுது எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னா, அது இந்த இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆன கரண்ட். ஓகேங்களா? அத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சர்க்யூட்ட ரீட்ரா பண்ணும்போது 4 ஓம் வந்துரும். அடுத்தது இங்க 12 ஓம் வரும். தென் இங்க 2 ஓம் வரும். இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் 40 வோல்ட் இருக்கு. ரெசிஸ்டர் சிம்பிள் குடுத்துருக்காங்க. நான் அக்ராஸா 40 வோல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 40 வோல்ட்ட மட்டும் மென்ஷன் பண்ணிப்போம். இங்க 12 வோல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, V/4 பிளஸ் V/12 பிளஸ் V பை பிளஸ் V மைனஸ் 40 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு வரும். 12 எல்சிஎம்மா வரும். அப்ப 3O 3V 12 எல்சிஎம்மா வரும். அப்ப 3V பிளஸ் V பிளஸ் 6V மைனஸ் 240 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 10V ஈக்குவல் டு 240ன்னு வரும். அப்ப V ஈக்குவல் டு 24. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கிற நோட்ல இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ 24 வோல்ட். இப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 24 டிவைடட் பை 4 ஓம். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் வரும். இந்த 6 ஆம்பியர்ன்றது சுவிட்ச் லாங்கர் டைம்ல க்ளோஸா இருக்கும்போது கிடைச்ச கரண்ட். அப்போ சுவிட்ச் ஓப்பன் ஆகும்போது அந்த கரண்ட்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவா வரும். இப்போ இனிஷியல் வேல்யூவோட வேல்யூ என்னது 6 ஆம்பியர்னு வரும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனல்னும் போது இந்த சுவிட்ச் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இண்டக்டர்ல ஒரு கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் என்னவாகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வழியா டிராப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 0 ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் I ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் I ஆஃப் 0 மைனஸ்ன்றது இந்த ஸ்டடி ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்றதுனால 6ன்னு வரும். ஓகேங்களா? சில இடத்துல ஈக்குவேஷன்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா I ஆஃப் t ஈக்குவல் டு I ஆஃப் இன்ஃபினிட்டி பிளஸ் I ஆஃப் 0 மைனஸ் மைனஸ் I ஆஃப் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி பை டவுன் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பதிலா ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவ் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றது உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது இங்க டவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சுவிட்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஓப்பன் ஆன கண்டிஷன்ல தான் நம்ம டவ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சுவிட்ச் ஓப்பன் ஆன கண்டிஷன்ல நம்ம டவ் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சுவிட்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த சர்க்யூட் இந்த 2 ஓம் வந்து வராது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது 4 ஓமும் இந்த 12 ஓமும் என்னவா இருக்கும் சீரிஸ் கனெக்ஷன்ல வந்துரும். சீரிஸ் கனெக்ஷன்ல வந்ததுன்னா 16 ஓம் வரும். அண்ட் இந்த 16 ஓமும் இந்த 16 ஓமும் பேரலல் கனெக்ஷன்ல வரும்போது 8 ஓமா மாறிடும். ஓகே. அதுதான் ஆரோட வேல்யூ. ஈக்குவலன்ட் வேல்யூ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 ஓம் வரும். எல்லோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2 ஹென்றி. அண்ட் டவோட ஃபார்முலா என்ன எல் பை ஆர். எல்லோட வேல்யூ 2 டிவைடட் பை 8 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4 வரும். ஓகே. ஃபார்முலால டி பை டவ் தான் நம்ம போட போறோம். மைனஸ் டி பை டவ் தான் வரும். ஃபார்முலால இ பவர் மைனஸ் டி பை டவ் தான் வரும். அப்போ 1 பை டவ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 4 வரும். ஓகேங்களா? இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா I ஆஃப் t தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ என்னது 0 பிளஸ் இனிஷியல் வேல்யூ என்னது 6 ஆம்பியர் மைனஸ் ஃபைனல் வேல்யூ 0 இ பவர் மைனஸ் டி பை டவ். ஓகேங்களா? டி பை டவ்னு சொல்லும்போது இங்க 4tன்னு வரும். உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 6 இ பவர் மைனஸ் 4tன்னு வரும். இதுதான் கரண்டோட எக்ஸ்பிரஷன் I ஆஃப் t ஈக்குவல் டு 6 இ பவர் மைனஸ் 4tன்னு வருது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இங்க பாத்தீங்க அப்படின்னா 6 இ பவர் மைனஸ் 4t வின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க கரண்ட்ன்றதுனால ஆம்பியர் தான் வரும். ஓகேங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல 2 இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. இண்டக்டர்னு வரும். ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகாம எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சரா வரும். சரிங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019ல ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. A voltage 100 sin t is applied to a coil
At t equal to 0, the magnitude of transient term is 0.4 ampere and it delays with a time constant of 0.5 second. The value of R and L of the coil are. ஒரு காயில் இருக்கு, அதுல வோல்டேஜ் அப்ளை பண்றாங்க. டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூவும் at t equal to 0 magnitude of constant term சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சும்மா கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆர்எல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட்ன்றது எல் பை ஆர். ஓகேங்களா? நம்மளுக்கு 0.5 செகண்ட் வரணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூன்றது பாத்தீங்க அப்படின்னா இண்டக்டரோட 2 மடங்கு இருக்கும். அப்பதான் 1/2 வந்துச்சுன்னா 0.5 வரும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இங்க ஆப்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூ சேமா இருக்கு. அப்போ டவோட வேல்யூ என்ன வரும், 1ன்னு வரும். ஓகே, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா 12 ஹென்றி இருக்கு. அதுல 2 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 ஓம் வரும். ஓகேங்களா? இதுல 12 ஹென்றி இருக்கு. அதுல 2 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 வரணும். அதை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும். டவ் எல்லோட வேல்யூ 12 ஹென்றி அண்ட் ஆரோட வேல்யூ 25 ஓம் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்கன்னா 0.48 வரும். 48 செகண்ட் வரும். ஸோ டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0.5. அதுக்கு நேரா இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2022ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. an RC circuit with R equal to 150 ohm and C equal to 2 microfarad is excited by a DC source of 15 volt by closing the switch at t equal to 0. The initial and final voltage across the capacitor are respectively. சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஒரு டிசி சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிசி சோர்ஸோட வேல்யூ 15 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோசிங் அட் t ஈக்குவல் டு 0. ஸோ சுவிட்சை க்ளோஸ் பண்றாங்க அட் t ஈக்குவல் டு 0. ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ இருக்கு, அது 150 ஓம். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட். ஓகேங்களா? எக்ஸாம்ல இந்த மாதிரி சர்க்யூட்லாம் வரையணும்னு நீட் கிடையாது. பட் இனிஷியலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சர்க்யூட் வரைஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அக்ராஸ் த கெப்பாசிட்டர் இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? விசி ஆஃப் 0 அண்ட் விசி ஆஃப் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அட் t ஈக்குவல் டு 0ல இந்த சர்க்யூட்டை சுவிட்ச் க்ளோஸ் பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ன்றது ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கும். அண்ட் ஃபைனல் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். ஓப்பன் சர்க்யூட் சொல்லும் பொழுது இந்த என்ன வோல்டேஜ் அப்ளை பண்றோமோ அந்த வோல்டேஜ் வந்து இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது 15 வோல்ட் வரும். இனிஷியல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது. ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ 0வா இருக்கும். அதனால இனிஷியல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது 0 வோல்ட் அண்ட் ஃபைனல் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 15 வோல்ட். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. A resistor having a resistance of R equal to 10 ohm and an unknown capacitor are in series. The voltage across the resistor is VR equal to 50 sin 1000 t plus 45 degree volts. If the current leads the applied voltage by tan 60 degree equal to 1.73, find the unknown capacitance C. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஆர்சி சர்க்யூட்ல ஏசி சோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஏசி சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ஓம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தெரியல. ஓகேங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இங்க ரெசிஸ்டன்ஸோட அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ வந்து 50 sin 1000 t plus 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய வேல்யூ என்னது ஒமேகா. ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸி பை ஆர்னு வரும். இந்த எக்ஸியோட வேல்யூ தான் பாத்தீங்க அப்படின்னா 1 பை ஜே ஒமேகா சின்னு வரும். ஓகேங்களா? இதுல வேல்யூ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஜே ஒமேகா சி மட்டும் வரும் மாடலஸோட வேல்யூ. அதனால பாத்தீங்க அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஒமேகா சிஆர்னு வரும். இந்த ஃபார்முலா தான் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்க டேனோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா tan பை ஈக்குவல் டு
1/ஒமேகா சிஆர்ன்னு இருக்கு. இங்க tan ஃபையோட வேல்யூ இந்த ஃபேஸ் ஆங்கிளோட வேல்யூ தான் பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரி சொல்லிட்டாங்க. tan 60 டிகிரி ஈக்குவல் டு 1.73 சொல்லிட்டாங்க. 1.73 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபேஸ் ஆங்கிளா வரக்கூடியது. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஒமேகாவோட வேல்யூ நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் இல்லையா 1000 இன்டூ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தெரியாது. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டன்ஸுக்கு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 1000 இன்டூ 10 இங்க இருக்கக்கூடிய 1.73 டினாமினேட்டர்ல வந்துரும். இது இந்த பக்கம் போகும்போது இப்படி சியோட வேல்யூ வந்துரும். தென் 1.73 வரும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 57.80 மைக்ரோ ஃபேரட் வரும். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 57.7 மைக்ரோ ஃபேரட் கிட்ட இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. A 0.1 microfarad capacitor is charged to 200 volt before being connected across a 4 kilo ohm resistor. Determine the initial discharge current. ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர்ன்றது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்றாங்க. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூன்றது 4 கிலோ ஓம் இருக்கு. கெப்பாசிட்டரோட வேல்யூ 0.1 மைக்ரோ ஃபேரட். அது இனிஷியலா சார்ஜ் ஆயிருக்கிறது 200 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆயிருக்கு. அப்போ டிட்டர்மைன் த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டிட்டர்மைன் த இனிஷியல் டிஸ்சார்ஜ் கரண்ட். இப்போ இனிஷியலா கரண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுறது எப்படி இருக்கும் அப்படின்னா 200 வோல்ட்ன்றது இருக்கு. அது கூட வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 4 கிலோ ஓம் கனெக்ஷன் ஆகுது. இப்போ இனிஷியலா டிஸ்சார்ஜ் கரண்ட்ன்றது என்னது 200 டிவைடட் பை 4 கிலோ ஓம். உங்களுக்கு கிடைக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 50 மில்லி ஆம்பியர்னு வரும். ஸோ 50 மில்லி ஆம்பியர்ன்றது 0.05 ஆம்பியர். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஜஸ்ட் இந்த 200 வோல்ட் டிவைடட் பை இந்த 4 கிலோ ஓம் போட்டீங்க அப்படின்னா இனிஷியல் டிஸ்சார்ஜ் கரண்ட் கிடைச்சிரும். சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. In the following figure, the switch K is kept first at position 1 and steady state condition is reached. At t equal to 0, the switch is moved to position 2. The current in both cases are. இந்த கொஸ்டின்ல இந்த சுவிட்ச் கேன்றத ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பொசிஷன் 1ல இருக்கு. அப்போ ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. t ஈக்குவல் டு 0ல பொசிஷன் 2க்கு மூவ் பண்றாங்க. இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் 1ல வைப்போம் சுவிட்சை. பொசிஷன் 1ல சுவிட்ச் வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இண்டக்டர் என்ன ஆகும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அப்போ இங்க சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது என்னது ஐ ஆஃப் இப்போ சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது ஐ ஈக்குவல் டு 100 வோல்ட் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 30 ஓம் இல்லையா? 10ம் இந்த 20 ஓமும் சீரிஸ்ல இருக்கு. அப்போ 30 ஓம் வரும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.33 ஆம்பியர் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பிலயும் 3.33 ஆம்பியர் இருக்கு. ஆப்ஷன் டிலயும் 3.33 ஆம்பியர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொசிஷன் 2ல இருக்கும்போது கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பொசிஷன் 2க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடுத்ததா பொசிஷன் 2ல இருக்கும்போது கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ பொசிஷன் 2ன்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த 1ல இருந்த கனெக்ஷன் வந்து இங்க 2க்கு வந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த இண்டக்டர் வந்து ஆக்ஷனுக்கு வரும். அப்ப இந்த இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஆல்ரெடி இனிஷியல் கரண்ட் என்னன்றது 3.33 ஆம்பியர்ன்றது ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட் இந்த சுவிட்ச் 1ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆனது அப்படியே தான் இருக்கும். அந்த கரண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகே ஆக ஆரம்பிக்கும். அந்த டிகே ஆகிற கரண்ட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு இனிஷியலோட வேல்யூ இ பவர் மைனஸ் டி பை டவ்வா வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன எக்ஸ்பிரஷன் தான் ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இ பவர் மைனஸ் டி பை டவ். இங்க கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ரெசிஸ்டர் வழியா ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்னவா இருக்கும்னா 0 ஆயிடும். ஏன்னா எல்லா கரண்ட்டும் ரெசிஸ்டர் வழியா டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது 0 ஆயிடும். அங்க 0 பிளஸ் இனிஷியல் வேல்யூன்றது 3.33 மைனஸ் 0 போட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு வரக்கூடியது 3.33 இ பவர் மைனஸ் டி பை டவ் தான் வரும். அதுதான் நான் இங்கே டைரக்டா எடுத்து எழுதிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க டவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டவ்ன்றது என்னது ஆர்எல் சர்க்யூட்டுக்கு பொறுத்த வரைக்கும் எல் பை ஆர். இண்டக்டரோட வேல்யூ 0.5, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 20. நம்ம ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 டவ்வா தான் நம்ம கன்சிடர் பண்ற வேண்டியதா இருக்கும். அப்போதான் இங்க ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும். டியோட கோஎஃபிஷியன்ட் 1 டவ்.
அப்போ 1/τ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 20/0.5. 20/0.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 40 வரும். ஓகேங்களா? அப்போ கரண்டோட எக்ஸ்பிரஷன்றது பொசிஷன் 2ல இருக்கும்பொழுது பொசிஷன் 2ல இருக்கும்போது கரண்டோட எக்ஸ்பிரஷன்றது என்னன்னா 3.33 e பவர் மைனஸ் 40 tன்னு வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. பொசிஷன் 1ல இருக்கும்பொழுது 3.33 ஆம்பியர். பொசிஷன் 2க்கு வரும்பொழுது 3.33 e பவர் மைனஸ் 40 t. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் in figure find the expression for current at t equal to 0 plus following switching opening of S. Assume steady state when S was closed. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல ஒரு ஆர்எல் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இதுல சுவிட்சோட வேல்யூ அதாவது t equal to 0ல சுவிட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப கரண்டோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேக்குறாங்க. I of t equal to என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். ஓகேங்களா? இங்க t equal to 0ல சுவிட்சை ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? சுவிட்சை ஓபன் பண்ணும்போது அப்ப சுவிட்ச் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷன் தான் இனிஷியல் வேல்யூ. ஓகேங்களா? இந்த இனிஷியல் வேல்யூல என்னன்னா இங்க சுவிட்ச் க்ளோஸா இருக்கும் பொழுது இருந்த கண்டிஷன் தான் இனிஷியல் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல ஸ்டடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும். தென் இங்க சுவிட்ச் க்ளோஸா இருந்தது. இங்க இண்டக்டர் ஷார்ட் ஆனதுனால இங்க பேரலா வரக்கூடியது இங்க ஷார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட் தட் இஸ் ஐ ஆஃப் 0 மைனஸ். ஐ ஆஃப் 0 மைனஸ்னு சொல்லும் பொழுது இங்க ஃப்ளோ ஆகிருக்கக்கூடிய கரண்ட் 10 வோல்ட் டிவைடட் பை இந்த 5 ஓம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் வரும். இந்த ஐ ஆஃப் 0 மைனஸ்ன்றது சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருக்கும் போது இருந்தக்கூடிய கரண்ட். ஓகேங்களா? அந்த கரண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஓபன் ஆனதுக்கு அப்புறமும் ஃப்ளோ ஆகிற இனிஷியல் கரண்டா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது 2 வரும். ஓகே. ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்ச் ஓபன் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த 10 வோல்ட் வந்து நம்ம கண்டிஷன்ல வராது. அண்ட் இங்க 5 ஓமும் பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் ஆபரேஷனுக்கு வராது. இங்க இருக்கக்கூடிய இனிஷியல் கரண்டோட வேல்யூ என்னது 2 ஆம்பியர். இந்த கரண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகி டிகே ஆகும். ஓகேங்களா? அப்ப டிகே ஆகிறது எக்ஸ்போனன்ஷியல் டிகே ஆகிறதுனால தான் இ பவர் மைனஸ் டி பை டவுன் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஓகே. அண்ட் ஃபைனல் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லா கரண்ட்டும் ரெசிஸ்டர் வழியா டிசிபேட் ஆயிட்டு ஜீரோவா வந்துடும். இப்போ ஐ ஆஃப் இன்ஃபினிட்டின்றது இந்த இடத்துல கூடியது ஜீரோ வரும். ஸோ கரண்டோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஐ இனிஷியல் வேல்யூன்றது 2 மைனஸ் ஜீரோ இ பவர் மைனஸ் டி பை டவ். டவ் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சோட ஆப்ரேஷன்ல வரக்கூடிய ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டரோட வேல்யூ மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சுவிட்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட்டோட ஆக்ஷன்ல இருக்கிறது இந்த 1 ஓம் ரெசிஸ்டரும் 1 ஹென்றி இண்டக்டரும் தான். அப்ப எல்லோட வேல்யூ என்ன இருக்கு 1, ஆரோட வேல்யூ 1, டவோட வேல்யூ என்னது எல் பை ஆர். எல் பை ஆர்னா உங்களுக்கு 1/1 1/1 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ 1 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் டி டு 2 இ பவர் மைனஸ் டின்னு வரும். ஓகேங்களா? ஸோ கரண்ட்ன்றதுனால ஆம்பியர். இது கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். மத்தது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலி டீக் ஆகும்போது 2 இ பவர் மைனஸ் டி வருமா? இல்ல 2 இன்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி வருமா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவை. எது இனிஷியல் வேல்யூ, எது ஃபைனல் வேல்யூ, சுவிட்ச் ஓப்பன் ஆகுதா, சுவிட்ச் க்ளோஸ் ஆகுதா அப்படின்ற கண்டிஷனை பார்த்துட்டு உங்களால கண்டிப்பா ஆன்சர் எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் at the time of switching of an inductor to a source, a current I0 was already flowing through the inductor. Then the inductor will behave as. இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஆகும்போது ஆல்ரெடி ஒரு I0ன்ற கரண்ட்ன்றது ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? at the time of switching of the inductor to a source, a current I0 was already flowing through the inductor சொல்லியிருக்காங்க. அப்ப இண்டக்டர் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய a current source of I0 ஆம்பியர். இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் the circuit shown in figure is in steady state when the switch is closed at t equal to 0 assuming ideal inductance. The current through inductor at t equal to 0 plus is at t equal to 0 plus என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்க சர்க்யூட் ஸ்டடி ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ இங்க ஸ்டடி ஸ்டேட்னா இங்க இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும். அது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது 15 டிவைடட் பை
10ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 1.5 ஆம்பியர் வரும். இந்த 1.5 ஆம்பியர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்ச் குளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த கரண்டோட வேல்யூ. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஐ ஆஃப் 0 பிளஸ் கேட்டிருக்காங்க. ஐடியல் இண்டக்டர் பொறுத்தவரைக்கும் ஐ ஆஃப் 0 மைனஸும் ஐ ஆஃப் 0 பிளஸும் சேம். அதனால இந்த கொஸ்டினுக்கான அதனால ஐ ஆஃப் 0 பிளஸ்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா 1.5 ஆம்பியரா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்க்யூட் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இன் a certain series RC circuit VR equal to 4 volt and VC equal to 6 volt. What is the magnitude of total voltage? RC circuit சொல்லியிருக்காங்க. சீரிஸ் RC circuitல டோட்டல் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா V equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பிளஸ் VC ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? விஆரோட வேல்யூ 4 4 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 16 வரும். விசியோட வேல்யூ 6 6 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 36 வரும். ஓகேங்களா? மொத்தம் 16 36 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7.2 வரும். ஸோ டோட்டல் வோல்டேஜ்ன்றது 7.2 வோல்ட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உள்ள கேட்டிருந்தாங்க. The voltage across R after t equal to 0 and t equal to 1 second will be. இந்த கொஸ்டின்ல ஒரு ஆர்சி சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சோட ஆப்ரேஷன் இது மாதிரி க்ளோஸ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ டி ஈக்குவல் டு 0ல டி ஈக்குவல் டு 1ல நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்னு கண்டுபிடிக்கும் போது டி ஈக்குவல் டு 0ல அதாவது இனிஷியல் கண்டிஷன்ல கெப்பாசிட்டர் என்னவாகும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் வோல்டேஜும் இந்த ரெசிஸ்டர் அக்ராஸாக தான் வரும். இப்போ விஆர்ன்றது டி ஆஃப் 0ல இப்போ விஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு 0ல வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 100 வோல்ட் வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி ஈக்குவல் டு 1 டி ஈக்குவல் டு 1னா இந்த கெப்பாசிட்டர் ஆக்ஷன்ல வரும். அப்போ டைம் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கன்சிடரேஷன்ல வரும். ஓகேங்களா? அப்போ விஆரோட வேல்யூ அப்படின்றது என்னன்னா இனிஷியலா இருந்தது 100 வோல்ட் இ பவர் மைனஸ் டி பை டவ்வா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டவோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறது ஆர்சி. ஆர்சின்றது ஆரோட வேல்யூ 2 மெகா அண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூ 0.5 மைக்ரோ. இந்த மெகாவும் மைக்ரோவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா டவ் ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் வரும். இப்போ 100 இ பவர் மைனஸ் டி பை 1ன்னு வரும். டியோட வேல்யூ நம்ம 1ல தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 100 இ பவர் மைனஸ் 1ன்னு வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா 36.8ன்னு வரும். 36.8 வோல்ட் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? டைம் எடுத்துக்கிறது டைம் கான்ஸ்டன்ட் ஒரு டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி டிகேயிங் ஆகும்பொழுது 36.8% ரீச் ஆகுறதுக்கான வேல்யூ தான் இந்த டவுன்றது. அப்ப இனிஷியலா நம்மளுக்கு 100 இருந்தது. ஒரு t ஈக்குவல் டு 1 செகண்ட் தான் வந்திருக்கு. டைம் கான்ஸ்டன்டோட வேல்யூ 1 செகண்ட் தான் வந்திருக்கு. இப்போ அந்த 1 செகண்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னா 36.8% ஆஃப் 100 ரீச் ஆகும். இப்போ 36.8% ஆஃப் 100ன்றது 36.8 வோல்டேஜ்னு வரும். அந்த வகையில் நீங்க வந்து இந்த ஆப்ஷன் சியை கிளிக் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் டிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உள்ள கேட்டிருந்தாங்க. டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் எ சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட். சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா டவ் ஈக்குவல் டு எல் பை ஆர்னு வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. ஆர்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சின்னு வரும். ஆர் இன்ட்டு சின்னு வரும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் ஆர்எல் தான் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உள்ள கேட்டிருந்தாங்க. A series RC circuit consists of R equal to 10 ohm and C equal to 0.1 farad. A constant voltage of 20 volt is applied to a circuit at T equal to 0. Determine the voltage across the resistor. Determine the voltage across the resistor கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சர்க்யூட்ல T equal to 0ல வோல்டேஜ் அப்ளை ஆகுது. அப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த கண்டிஷன்ல வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ சுவிட்சை க்ளோஸ் பண்றோம். சுவிட்சை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வோல்டேஜோட அக்ராஸ் த ரெசிஸ்டரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்ன்றது என்ன இருக்கும்னா விஆர் ஆஃப் டின்றது ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டவுன் வரும். அப்போ சுவிட்ச் க்ளோஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் டி ஈக்குவல் டு 0ல சுவிட்சை க்ளோஸ் பண்றாங்க. சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்பொழுது இனிஷியலா என்ன ஆகும்னா இந்த கெப்பாசிட்டர்ன்றது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த 20 வோல்ட்டுமே இந்த ரெசிஸ்டர் அக்ராஸா தான் இருக்கும். அப்போ இனிஷியல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 20 வோல்ட் இருக்கும். ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பொழுது இந்த
20 வோல்ட்ன்றது டோட்டலா இந்த கெபாசிட்டர் அக்ராஸா சார்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இந்த ரெசிஸ்டர் வழியா இருக்கக்கூடிய இப்ப இந்த ரெசிஸ்டர் அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிடும். அப்ப ஃபைனல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிடும். அதனால ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா Vr ஆஃப் tன்றது ஃபைனல் வேல்யூ இஸ் 0, இனிஷியல் வேல்யூ இஸ் 20 மைனஸ் 0 e பவர் மைனஸ் t. டவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டவ்ன்றது என்னது? RC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் R into C. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10, கெபாசிட்டன்ஸோட வேல்யூ 0.1 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0.1 டவுன் வரும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 20 e பவர் மைனஸ் t பை 0.1 வரும். 0.1 நீங்க நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா 20 e பவர் மைனஸ் t பை 0.1 சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு கிடைக்கூடியது 20 e பவர் மைனஸ் t வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் Vr ஆஃப் tன்றது 20 e பவர் மைனஸ் t. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டு 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. The expression for current I in 1 kilo ohm resistor in the circuit below when the switch is moved from X to Y. ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட்ல இனிஷியலா எக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒய்க்கு மூவ் ஆகுது. இப்போ கரண்ட் த்ரூ 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரோட எக்ஸ்பிரஷன் கேட்கறாங்க. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 50 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் சோர்ஸ் இல்லை, ஆக்சுவலா பிளஸ் மைனஸ்ல வரக்கூடிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ எக்ஸ் இங்க சுவிட்ச்ன்றது அடுத்தது சுவிட்ச் எக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 வோல்ட்ன்றது இங்க அப்படியே வந்துடும். ஏன்னா கெபாசிட்டர் வந்து ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த 50 வோல்ட்ன்றது இங்க கெபாசிட்டர் அக்ராஸா வந்துடும். அடுத்ததா இந்த சுவிட்ச் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு மூவ் ஆகுது. ஒய்க்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 50 வோல்ட் சோர்ஸ் கணக்குல வராது. இங்க இருக்கக்கூடிய சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கெபாசிட்டர்ல இருக்கக்கூடிய இனிஷியல் வோல்டேஜான 50 வோல்ட்டும் இந்த 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரும் நம்மளுக்கு ஆக்ஷன்ல வரும். ஓகேங்களா? 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்கு, இங்க கரண்ட் ஐன்றது ஃப்ளோ ஆகுது. இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் எக்ஸ்போசிஷன்ல இருந்ததுனால 50 வோல்ட் வந்து இந்த 2 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் அப் பண்ணிடும். சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 50 வோல்ட் வந்துருது. ஓகேங்களா? இப்போ சர்க்யூட் சுவிட்ச் வந்து எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போயிடுச்சு. ஒய்க்கு போனதுக்கு அப்புறம் ஈக்குவலண்டா இப்படி வந்துரும் சர்க்யூட். ஓகேங்களா? இந்த கரண்ட் ஐயோட எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்கு. ஐ ஆஃப் டி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவுன் எழுதலாமா? இந்த ஃபைனல் வேல்யூன்றது என்ன? இந்த வோல்டேஜ் இருக்கு, அந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டர் வழியா டிராப் ஆயிட்டே போகும்பொழுது இங்க இனிஷியலா 50 வோல்ட் இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஃபைனலா கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 50 வோல்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு வோல்டேஜ் வந்து 0 ஆயிடும். இந்த வோல்டேஜ் 0 ஆகும்போது இங்க கரண்டோட வேல்யூ 0 ஆயிடும். எந்த ஒரு அப்ப ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது 0. இனிஷியல் வேல்யூன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 வோல்ட் டிவைடட் பை 1 கிலோ ஓம் இருக்கு இல்லையா, அதுதான் இனிஷியல் கரண்டா இருக்கும். 50 டிவைடட் பை 1 கிலோ ஓம் 50 டிவைட் 1 கிலோ 50 பை 1 கிலோ போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடியது 0.05 வரும். ஓகேங்களா? இப்போ இனிஷியல் வேல்யூன்றது 0.05 ஆம்பியர். இந்த வேல்யூ எல்லாம் எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ஆஃப் டியோட எக்ஸ்பிரஷன் கிடைச்சிடும். 0 பிளஸ் 0.05 மைனஸ் 0 இ பவர் மைனஸ் டி பை டவ். டவோட வேல்யூன்றது என்ன? டவ் ஈக்குவல் டு ஆர் இன்டு சி. ஏன்னா இது ஆர்சி சர்க்யூட். ஆரோட வேல்யூ 1 கிலோ ஓம் இன்டு கெபாசிட்டன்ஸோட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட். ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 இன்டு 10 பவர் மைனஸ் 3 வரும். நம்ம இங்க ஈக்குவேஷன்ல எழுதும்போது 1 பை டவ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ 1 பை டவ்ன்றது 1 பை 2 இன்டு 10 பவர் மைனஸ் 3 1000 டிவைடட் பை 2 வரும். அப்போ 500 வரும். ஓகேங்களா? 1 பை டவோட வேல்யூ 500 வரும். ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 0.05 இ பவர் மைனஸ் 500 டீன் வரும். இதுதான் கரண்டோட எக்ஸ்பிரஷன். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்ட்ரி 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. A RL series circuit draws a current of 1 ampere when connected across 10 volt 1 radian per second AC supply. Assuming resistance to be 5 ohm, find the inductance of the circuit. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எல் சர்க்யூட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது ஏசி சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதோட வேல்யூன்றது 10 வோல்ட்
1 ரேடியன் பெர் செகண்ட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து 1 ரேடியன் பெர் செகண்ட். இதுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 5 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இண்டக்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த இண்டக்டரோட வேல்யூ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஐயோட வேல்யூ என்னது 1 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சர்க்யூட்ல கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா I ஈக்குவல் டு V பை இசட்னு வரும். ஓகேங்களா? I ஈக்குவல் டு V பை இசட்னு வரும். கரண்டோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜோட வேல்யூ 10 டிவைட் பை இசட். அப்போ இசட்டோட வேல்யூன்றது என்ன வரும் அப்படின்னா 10ன்னு வரும். RL சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இம்பிடன்ஸ்ன்றது Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர்னு வரும். ஒமேகாவோட வேல்யூ இந்த 1 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஒமேகாவோட வேல்யூ. தட் இஸ் ஒமேகா ஈக்குவல் டு 1. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 25 வரும். பிளஸ் இங்க ஒமேகாவோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணா அகைன் 1 தான் வந்துடும். எல் ஸ்கொயர்ன்றது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்தது எல் ஸ்கொயர்னு வந்துடும். இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10. ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 ஈக்குவல் டு 25 பிளஸ் எல் ஸ்கொயர்னு வரும். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 75 வரும். எல்லோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 ஹென்றி. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டும் வோல்டேஜும் கொடுத்துருந்தாங்க. அதனால இம்பிடன்ஸ் டோட்டல் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சோம். டோட்டல் இம்பிடன்ஸ் RL சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர்ன்றதை பார்த்தோம். அதை வச்சு நம்ம எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இண்டக்டரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 75 ஹென்றி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் CTSE நான் இன்டர்வியூ 2024 EC கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. The expression for I1 in the circuit below when the DC voltage applied at t equal to 0. சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. t equal to 0ல இந்த DC வோல்டேஜ் அப்ளை பண்றாங்க. அப்போ I1 ஓட வேல்யூ எக்ஸ்பிரஷனா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்க சர்க்யூட்ல t equal to 0ல சுவிட்ச் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகும் பொழுது இந்த இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும், இந்த இண்டக்டர் ஷார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த I1 ஓட வேல்யூ ஃபைனல் வேல்யூ வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணும்போது இந்த 336 வோல்ட்டும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெசிஸ்டரும் இங்க ஒரு ரெசிஸ்டரும் பேரலல் வந்துடும் 42 ஓம் அண்ட் இங்க ஒரு 48 ஓம். உங்களுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் பேரலல் வருது இல்லையா, அப்போ பேரலல் காம்பினேஷன் வரும்போது ஆர் ஈக்குவல்ன்றது என்ன இருக்கும் அப்படின்னா 42 இன்டூ 48 டிவைட் பை 42 பிளஸ் 48 வரும். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2016 வரும் டிவைட் பை 90 வரும். ஓகேங்களா? அப்போ கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா வோல்டேஜ் டிவைட் பை ஆர் ஈக்குவலன்ட். வோல்டேஜோட வேல்யூ 336 divided by 2016 divided by 90. 336 into 90 divided by 2016. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 15 வரும். இப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். ஓகேங்களா? செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் எப்படி சொல்றோம் அப்படின்னா ரெண்டு எனர்ஜி எலிமெண்ட் இருக்கு. இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இண்டக்டர் இருக்கு. இந்த ரெண்டு இண்டக்டரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சிம்பிளிஃபைனா இது சீரிஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ல அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க சுவிட்ச் க்ளோஸா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு போர்ஷன் ஆஃப் சர்க்யூட்ல இருக்கு, இந்த இண்டக்டரும் ஒரு போர்ஷன் ஆஃப் சர்க்யூட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்ப இது ஒரு செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். செகண்ட் ஆர்டர் சர்க்யூட் சொல்லும் பொழுது அதோட எக்ஸ்பிரஷன் வந்து I of t equal to ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட் பிளஸ் a e பவர் மைனஸ் ஆல்பா t பிளஸ் v e பவர் மைனஸ் பீட்டா t அப்படின்ற ரெண்டு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல வரும். ஓகேங்களா? ரெண்டு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல வரும். செகண்ட் ஆர்டர் சர்க்யூட்ன்றதுனால இது மாதிரி ரெண்டு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல வரும். நம்ம t ஈக்குவல் டு 0ல இண்டக்டர் என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ I of t யோட எக்ஸ்பிரஷனோட வேல்யூன்றது I of t 0வா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 0 ஈக்குவல் டு 15 பிளஸ் ஏன்றது வரும். இங்க t யோட வேல்யூ 0 போட்டீங்க அப்படின்னா e பவர் 0 வரும். e பவர் 0 இஸ் 1. அதனால a பிளஸ் பின்னு வந்துடும். a பிளஸ் b யோட வேல்யூன்றது மைனஸ் 15 வரணும். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன் ஏலையும் 15ன்றது இருக்கு, பிலையும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏலையும் 15ன்றது ஆரம்பிச்சிருக்கு அண்ட் சிலையும் 15ன்றது ஆரம்பிச்சிருக்கு. ஆனா a பிளஸ் பி வந்து மைனஸ் 15 வரணும். இப்போ இங்க இருக்கக்கூடிய 15 இங்க இருக்கக்கூடிய 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 15 வரும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 11 தான் வருது. நம்மளுக்கு மைனஸ் 15 வரணும் a பிளஸ் பி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. மோஸ்ட்லி செகண்ட் ஆர்டர் சர்க்யூட். அடுத்த கொஸ்டின் CTSE நான் இன்டர்வியூ
2025ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. A 5 microfarad capacitor with initial voltage of 4 volt is connected to a parallel combination of 3 kilo ohm and 6 kilo ohm resistor. The expression for current in 6 kilo ohm resistor after the switch is closed at t equal to 0 is. இந்த கொஸ்டின்ல ஒரு RC சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. 5 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர் அக்ராஸா இனிஷியலா 4 வோல்ட்ன்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 4 வோல்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 கிலோ ஓம் அண்ட் 6 கிலோ ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா நம்ம இந்த 4 வோல்ட் தான் சுவிட்ச் க்ளோஸ் ஆகும் பொழுது 3 கிலோ ஓம் அண்ட் 6 கிலோ ஓம் ரெசிஸ்டருக்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? அப்போ கரண்டோட எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. 6 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்க சுவிட்ச் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி சுவிட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு 4 வோல்ட்ன்ற இனிஷியல் வோல்டேஜ் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ கரண்டோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வரும்? I of tன்றது என்னது அப்படின்னா ஃபைனல் வேல்யூ பிளஸ் இனிஷியல் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ இன்டு இ பவர் மைனஸ் டி பை டவு. ஓகேங்களா? இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க 4 வோல்ட்ன்றது இந்த கெபாசிட்டர் அக்ராஸா இருக்கு. அப்போ ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது என்ன ஆகும்னா இந்த ஃபைனல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். டிக்ரீஸ் ஆயிட்டே போயிடுச்சு அப்படின்னா கரண்டோட வேல்யூ 0 ஆயிடும். இப்போ ஃபைனல் வேல்யூன்றது 0. இனிஷியல் வேல்யூன்னு சொல்லும்போது அடுத்தது இனிஷியல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இனிஷியல் வேல்யூ சொல்லும்போது இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த 4 வோல்ட் தான் இந்த நோட்ல இருக்கு. இப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா ஃப்ளோ ஆகிற கரண்ட் இனிஷியல் வேல்யூன்றது 4 வோல்ட் டிவைடட் பை 6 கிலோ ஓம் வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/3Kன்னு வரும். உங்களுக்கு 0.666 அப்படின்ற மாதிரி வரும். மில்லி ஆம்பியரா வரும். ஓகேங்களா? அந்த கிலோ மேல போச்சுன்னா மில்லி ஆம்பியர் வரும். 2/3யோட வேல்யூ தான் 0.66 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா 0.67 மில்லி ஆம்பியர்னு வரும். இது இனிஷியல் வேல்யூ. இப்போ எக்ஸ்பிரஷனா எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது 0 பிளஸ் இனிஷியல் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது 0.67 மைனஸ் 0 இன்டூ இ பவர் மைனஸ் டி பை டவ். டவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? டவ்ன்றது என்ன? ஆர்சி, ஆர் இன்டூ சி. இந்த ரெசிஸ்டர் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் நம்மளுக்கு ஆக்ஷன்ல வரும். இப்போ 6 கிலோ ஓமும் 3 கிலோ ஓமும் பேரலல்ல இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6K இன்டூ 3K டிவைடட் பை 6K பிளஸ் 3K கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறது 2 கிலோ ஓம் வரும். ஸோ டவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2K இன்டூ 5 மைக்ரோஃபாரட். ஸோ 10 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 வரும். நம்ம 1/டவ் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 1/டவ்னு சொல்லும்போது 1/டவ்னு சொல்லும்போது 1000 டிவைட் பை 10ன்னு வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். அப்போ கரண்டோட எக்ஸ்பிரஷன்ன்றது I of tன்றது 0.67 இ பவர் மைனஸ் 100t. இங்க 0.67ன்றது மில்லி ஆம்பியர், அதனால மில்லி ஆம்பியர்ல வரும். I of tயோட வேல்யூ I of tயோட எக்ஸ்பிரஷன் 0.67 இ பவர் மைனஸ் 100t மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இங்க parallel இந்த மாதிரி parallel ரெசிஸ்டன்ஸ் 2:1 ரேஷியோல வந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா R ஈக்குவலன்ட்றது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை 3ன்னு வரும். உங்களுக்கு 2 கிலோ வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆரோட வேல்யூ 2 கிலோ ஓம் அண்ட் சியோட வேல்யூ 5 மைக்ரோஃபாரட். கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா டவோட வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு டவோட வேல்யூவோட நம்மளுக்கு 1/டவ் தான் நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால 1/டவ் கண்டுபிடிச்சா 100 வந்தது. ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு I of t equal to 0.67 e power minus 100t மில்லி ஆம்பியர் வந்தது. இதுதான் I of t யோட எக்ஸ்பிரஷன். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டு 2025ல இந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஐடென்டிஃபை த யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட். ஒரு சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் சொல்லும்போது இந்த விஎஸ்ன்றது ஸ்டெப் வோல்டேஜ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ யூனிட் ஸ்டெப் அப்ளை பண்ணும்போது வோல்டேஜ் அக்ராஸ் இந்த இண்டக்டர்ன்றது என்ன ஆகும்னா டிகே ஆக ஆரம்பிக்கும். டிகே ஆகிற ரேட் என்ன? இ பவர் மைனஸ் டி பை டவ். டவ்ன்றது டைம் கான்ஸ்டன்ட். ஆர்எல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட்றது எல் பை ஆர். இப்போ இ பவர் மைனஸ் டி டிவைட் பை எல் பை ஆர்னு வரும். அதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்பொழுது ஆர் பை எல் இன்டு டின்னு வரும். ஓகேங்களா? அதனால தான் இந்த வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் இப்படி வந்தது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ன்றது இனிஷியலா இருக்கக்கூடிய கரண்ட்ன்றது 1/Rன்னு வரும். அந்த 1/R தான் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி டிக்ரீஸ் ஆகும்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ்வா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால டவோட வேல்யூ அகைன் எல் பை ஆர்ன்றதுனால 1/R இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்டூ டின்னு வரும். யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால யூ ஆஃப் டியால மல்டிப்ளை.
இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோல நம்ம ஆர்எல் அண்ட் ஆர்சி சர்க்யூட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.